இன்னைக்கு நான் சாம்பார் தான் செய்ய போறேன். செய்யலாமா? எல்லாருமே சாம்பார் ஒவ்வொரு டேஸ்ட்ல பண்ணுவாங்க. கடையில நம்ம சாப்பிடும்போது ரொம்ப உரப்பா இருக்கும். சில வீட்டுகள்லுமே உரப்பு மட்டும்தான் இருக்கும், சாம்பார்ல டேஸ்டே இருக்காது. ஆனா அந்த மாதிரி நான் பண்ணல. நம்ம கிராமத்து ஸ்டைல்ல வீட்டுல வந்து அரைச்சுதான் எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சிக்கு தான் மசாலா பொடியை போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. நான் அரைக்கிற மசாலா இல்லாமலேயே அரைக்கிற டேஸ்ட்ல தரேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரியா? ஒரு வாட்டி நம்ம சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து விட மாட்டீங்க. இப்ப நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் இல்லையா, தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன். இதுல பருப்பு சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஊத்துனீங்கன்னா பருப்பு சீக்கிரமே கொலைய வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாது. மித்தபடி வந்து ஒண்ணுமே போட வேண்டாம், உப்பு எதுவுமே போட வேண்டாம். எண்ணெய் மட்டும், நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஊத்துங்க. மற்றபடி நம்ம என்ன தாளிக்கு எண்ணெய் வச்சிருக்கோமோ அதை ஊத்தி வேக வைங்க. சூப்பரா வேகுங்க, சீக்கிரம் வெந்துடும். சரியா? இப்போ வந்து நம்ம காய்கறி என்ன வேணுமோ அதெல்லாம் வெட்டி வச்சுக்குவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ பருப்பு சூப்பரா வெந்துருச்சுங்க. ரேஷன் கடை பருப்பா இருந்தாலும் சரி, கடை பருப்பா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயோ எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றி வேக வச்சா 1/4 மணி நேரத்துல சூப்பரா வெந்துடும். சரியா? இப்ப நிறைய பேர் பருப்பே வேக மாட்டேங்க, அப்படியே ஊற போட்டு அரிசி மாதிரியே கிடக்குன்னா கவலைப்படுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி பருப்பு வேக வைங்க, சூப்பரா வெந்துடும். இப்போ வந்து காய்கறியை போட்டுடலாம். காய் போட்டு காயை போட்டு லைட்டா உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். சரியா? இதோட சேர்த்து மசாலையும் போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மசாலா, பருப்பு, காய் எல்லாம் சேர்ந்து சூப்பரா குக்காய் வந்துடும். தாளிக்கும் போது போட்டா அந்த ஸ்மெல் வரும். அதனால இப்பவே நான் போட்டுறேன் மசாலாவை. இப்போ நான் காயெல்லாம் போட்டுட்டேன். தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்க என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்றீங்களோ அந்த பொடியை போட்டுக்கோங்க. சரியா? நான் வந்து சட்டி போடுறேன், கொஞ்சமா போடுங்க, இல்லாட்டினா உரைக்கும். போதும். ரொம்ப உரப்பா இல்லாம இருக்கணும்னா இது வந்து கொஞ்சமா தான் போடணும். இதோட சேர்த்து என்ன அப்படின்னா, வீட்டுல வச்சிருப்போம்ல இந்த குழம்பு பொடி, அது லைட்டா போடுறேன். இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். சரியா? மலுமலுன்னு இல்லாம ஒரு டேஸ்ட் வேணும்னு சொல்லல, இது கொஞ்சம் உரப்பா இருக்கும். இது இந்த ஸ்மெல்லாம் சேர்ந்து சூப்பரா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. அவ்வளவுதான், கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருவோம். இப்போ குழம்பு கட்டியா வேணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல விட்டுருங்க. பருப்பு நீங்க எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் கட்டியா வரும். சரியா? அவ்வளவுதான். லைட்டா மஞ்சத்தூள் போட்டுருவோம். உப்பு போடுறேன், உப்பு கொஞ்சம் போட்டுங்க, மறந்துடாதீங்க. மஞ்சத்தூள் லைட்டா போடுங்க, போதும். அவ்வளவுதான். இங்கிட்ட ஒரு கிண்டு, அங்கிட்ட ஒரு கிண்டு கிண்டி இந்த காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு மட்டும் ஊத்துனா போதும். இப்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அழகா இப்படி இருக்கணுங்க. ஒரு குழம்பு பார்த்தா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். சாம்பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ கலர்ல நிறைய இடத்துல இருக்காது, அப்படி இந்த இந்த கருப்பு கலர்ல தான் இருக்கும். அது என்னதான் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? தாளிக்க கூட இல்லைங்க, அது எல்லாத்தையும் நல்லா நான் கொலைய மத்திய வேக விட்டுருக்கேன். ஏன்னா பாப்பா இருக்காதனால அவன் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக எல்லாம் சூப்பரா வந்துருச்சு. இப்ப நம்ம தாளிச்சு மட்டும் முடிச்சிட்டோம்னா சுவையான சாம்பார் ரெடி. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சம் போடுறேன், சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு போடுறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க, தப்பு இல்லை. ஆனா சின்ன வெங்காயம் வந்து நல்லது இல்லையா, அதனால நான் மேக்சிமம் எல்லா குழம்புக்குமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை, நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டா பெருங்காயம் போடுவோம். நல்லா வதங்கிருச்சு இல்லையா, இப்ப லைட்டா பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா வதங்கிருச்சு. இப்ப எடுத்து சாம்பார் மேல கொட்டி விட்டுடலாம்.
இப்ப நான் வதக்கிட்டேன். இப்ப இந்த சாம்பார் இருக்கு இல்லையா, அத இதுல ஊத்துங்க. நல்லா இருக்கும். தாளிச்ச சட்டியிலேயே குழம்பு ஊத்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்ப எடுத்து ஊத்திடலாம். சரியா? அவ்வளவுதான். சூப்பரா சாம்பார் நல்லபடியா நல்லா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப சாதத்துக்கு சூடா நான் வந்து அப்பளம் வச்சிருக்கேன். இது வந்து சீனார வத்தல் வச்சிருக்கேன். இனிமே கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி உங்க விருப்பங்க, எதுனாலும் ஆம்லேட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி வத்தல் வச்சுக்கலாம், ஏதாவது கூட்டு வச்சு சூப்பரா சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்.